சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னம்மா ஸ்னேகா, நீ தேவராஜ் வந்து கேட்குறாங்க, சிவாவை வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், வர சொல்லியிருக்கேன் டேடி, கண்டிப்பாக அவர் வந்துடுவார். நம்ம போட்ட பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுவியா? கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுவேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க டேடி. சிவா திரும்ப போனால் என்னுடைய புருஷனா மட்டும்தான் அவர் போவார். அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தான் இருக்கணும் என்னுடைய பொண்ணு. நீ அழுதுகிட்டு உட்காந்துட்டே இருந்தா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இப்படியெல்லாம் நீ வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணியாவது சிவாவை அடையறதுக்கான வழி என்னவோ அதை நீ பார்க்கணும், சரியான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிவாவோட கார் வருது. உடனே ஸ்னேகா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு சிவாவை கூட்டிட்டு வரலான்னு போறாங்க. ஆனா அங்க வந்திருக்கிறது சிவா மட்டும் கிடையாது, கூட வந்திருக்கிறது சிந்துவும் தான். சிந்துவை பார்த்ததுமே வந்து ஸ்னேகா பயங்கரமா கோவப்படுறாங்க, ரொம்பவே கோவப்படுறாங்க. சிவா, இவளை எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க? இவ முகத்தை பார்த்தாவே எனக்கு கோபம் வரும், இவளை பார்த்தா ஆத்திரம் வரும்ன்றது தெரிஞ்சோ நீ இப்படிப்பட்ட வேலையை ஏன் பண்ணியிருக்க? எதுக்காக பண்ண சொல்லு சிவான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இவ என்னுடைய மனைவி, இவ கூட நான் வந்திருக்கேன், இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒரு வேளை இவ வர்றதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நானும் இங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. என்ன சிவா, என்ன பழி வாங்கறதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? பழி வாங்கறதுக்காக எல்லாம் நான் எதுவும் பண்ணல, எது உண்மையோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். என் ஒய்ஃப் கூட நான் வந்திருக்கேன், இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. ஸ்னேகா இதை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இப்ப ஸ்னேகா என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.